வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கர் மாதிரியே சரிகமபா அப்படிங்கிறது ஒரு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மியூசிக் ஷோ அப்படின்னு தான் தெரியும். அந்த வகையில் இப்போ வந்து ஸ்டார் லைட் அப்படிங்கிறது அதிகமாக படுறது சரிகமபாவில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்க அபிஷேகா அப்படிங்கிற ஒரு குழந்தை மேலே தான். அதாவது ஸ்டார்டிங்ல இருந்தே லைம் லைட் அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகமாக விழுந்தது நம்ம அபிஷேகா மேலே தான். அந்த வகையில் கிட்டத்தட்ட பாடின 6 பாடல்கள்லையுமே 2 தடவை கோல்டன் ஷவர் வாங்கி ஜட்ஜஸோட மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது அபிஷேகா அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட இந்த ஃபினாலே வரத்துக்குள்ளேயே டைட்டில் வின்னர் அந்த சம்வாட் அந்த டாப் 5 அப்படிங்கிறதெல்லாம் அனௌன்ஸ் பண்றதுக்குள்ளேயே கொஞ்சம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெஜிஸ்டர் ஆயிட்டாங்க. இந்த இதுல மற்ற குழந்தைங்க மேலேயும் அந்த லைம் லைட் விழணும். அதாவது யாரு டைட்டில் வின் பண்றாங்க அப்படிங்கிறது முடிவு இன்னும் தெரியாததுக்கு முன்னாடியே குழந்தைங்க கிட்ட இருக்க அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து பிரேக் ஆயிடக்கூடாது. அதாவது ஒரு ரியாலிட்டி ஷோவோட பெரிய சக்ஸஸே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டைட்டில் வின் பண்ணும்போது யார் அப்படிங்கிற அந்த சஸ்பென்ஸ் வந்து கடைசி 0.5 செகண்ட்ஸ் வரைக்கும் நீடிக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கணும். மேபி ஒரு குழந்தைய மட்டும் அந்த மாதிரி லைம் லைட் ஜாஸ்தியாக விழுற பட்சத்தில் மற்ற குழந்தைங்களோட கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது பிரேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் டெடிகேஷன் ரவுண்ட் அப்படிங்கிறத போன சாட்டர்டே சண்டே மட்டும் இல்லாமல் இந்த சாட்டர்டே வரைக்கும் கண்டினியூ பண்ண காரணமே அதுதான். ஏன்னா மேபி அந்த ப்ரொமோஸ்லையும் சரி அந்த வீக்கெண்ட்லையும் சரி அபிஷேகாவோட பாடலை பாடாமல் இந்த சாட்டர்டே வந்து தள்ளி வச்சதுக்கான காரணமே குழந்தைங்க மத்தியில் நிறைய கான்ஃபிடென்ட் லெவல் ஜாஸ்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு கிட் வந்து நிறைய அந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டோட கொண்டுட்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்தில் மேபி அவங்க டைட்டில் வின்னர் ஆயிடுவாங்களா, நாம நம்மளுடைய எஃபோர்ட்டை போடாமல் இருந்துக்கலாமே, போட்டு வேஸ்ட் அப்படிங்கிற விஷயம் குழந்தைங்க மனசில் ஈஸியாக ஹிட் ஆகிடும். ஸோ அதனால தான் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தன்னக சைடில் இருந்து ஒரு விஷயத்த ஜட்ஜஸ் சொன்னாங்க. ஏன்னா போன வாரி ஏன் அபிஷேகாவோட பாடல்களை வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸை டேக் பண்ணி ஃபேன்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சதுனால இந்த விஷயத்த அவங்க ஓப்பனாகவே சொன்னாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் போன 2 வீக்காக எலிமினேஷன் இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் எலிமினேஷன் மேபி டபுள் எலிமினேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் யார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திக் நிமிடங்களாக அந்த விஷயங்கள் போச்சு. இந்த விஷயம் பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கரையே பின்னுக்கு தள்ளுற அளவுக்கு சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக அந்த விஷயங்கள் இருந்தது. அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல முடிவை மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ வந்து விஜய் அர்ச்சனா வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சாட்டர்டே எபிசோடில் டெடிகேஷன் ரவுண்டோட கண்டினியூவேஷனாக பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா அப்படிங்கிற சாங்கை வந்து அபிஷேகா பாடியிருந்தாங்க. அந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட் எவர் எப்பயும் இல்லாத மாதிரி அவங்க இந்த சாங்கில் ஒரு சின்ன எரர் பண்ணினாங்க அப்படிங்கிறத விட அவங்களுக்கு கொடுத்த அந்த அப்ளாஸ் அப்புறம் கொடுத்த அந்த எல்லா கிரீட்டிங்ஸ் எல்லாமே நம்ம மகதி பாடினதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா மகதி வந்து அடுத்த நாள் மியூசிக் டைரக்டர் ரவுண்டில் பாடின காதலா காதலா சாங் அப்படிங்கிறது ஃபென்டாபுலஸாக இருந்தது. கிட்டத்தட்ட 5 more டைம்ஸ் வந்து அபிஷேகாவோட அவங்க அப்ளாஸ் வாங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இலங்கையிலேருந்து வந்த நம்ம மகதிக்கு வந்து இங்கே தமிழகத்தில் நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறதா இதில் ஒரு தனித்துவம் வாய்ந்த விஷயமே. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் மகதி கண்டிப்பாக சேவ் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லார் மனசுலையுமே இருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக அவங்க எலிமினேட் ஆயிட்டாங்க. இதுக்கெல்லாம் ஃபேன்ஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேபி அபிஷேகாவுக்கு பதிலாக தான் மகதியை எலிமினேட் பண்ணிட்டாங்க, அபிஷேகாவை மேபி சேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் போச்சு. ஆனால் அதுக்கு தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்திலேயே ரொம்பவும் கிளவரா வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க மகதி. அதாவது நான் ஆரம்பத்தில் இருந்து வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணி இப்போ வந்து நான் வந்து மேபி அதை கரெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆரம்பத்துல இருந்தே அப்ளாஸ் அப்புறம் கோல்டன் ஷவர் வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அது அபிஷேகா தான். மேபி நான் இதுக்கு மேலே வந்து என்னுடைய வாய்ஸையும் சரி இதில் இருக்கிற சின்ன சின்ன எரர்ஸையும் சரி என்னால் அதை கிளியர் பண்ணிக்க முடியும். நான் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் ட்ரெயின் ஆகிறதுக்கு எனக்கு இந்த இந்த ஸ்பேஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமேலே எனக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து இந்த சரிகமபால ஆதரவு கொடுத்த மக்களுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிற விஜய் அர்ச்சனா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மகதி வந்து எலிமினேட் பண்ணது மிகவும் அன்ஃபேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மேபி வந்து
அபிஷேகாவோட அந்த பாட்டுல சின்ன அதாவது அவங்கள விட வந்து மகதி அப்ளாஸ் வாங்குனாங்க அதிகமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மேபி வந்து அந்த சின்ன பாட்டுல தப்பு பண்ணதுனால அபிஷேகா எலிமினேட் ஆகுறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஏன்னா, அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 6 பாட்டுலயுமே அவங்க கோல்டன் ஷவர் வாங்கியிருக்கிறாங்க. லாஸ்ட் மாரி நம்ம பவித்ரா மாரி நெறைய கோல்டன் ஷவர் வாங்குனவங்க ஜட்ஜஸோட மனசுல இடம் பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி பார்க்க போனா மேபி வந்து அபிஷேகா எலிமினேட் ஆக சான்சஸ் இல்ல. அவங்க ஃபினாலே தகுதி பெற அளவுக்கு இப்ப இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல மகதி வந்து மேபி வந்து அவங்களுடைய அந்த ஒரு ஜோனர்ல மட்டும் அவங்க டாப்பா இருக்கிறாங்க. ஸோ அதனால கூட அவங்க வந்து எலிமினேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கலாம். ஏன்னா ஜட்ஜஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இதுலேயுமே எல்லா ஜோனல்லையுமே அவங்க டாப்பாக இருக்கணும். அதை தான் ஜட்ஜஸ் பார்ப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து அவங்களுடைய பாடல் பிடிச்சாலுமே அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப உன்னிப்பாக நோட் பண்ணுறவங்களும் அவங்க தான். பிடிச்சிருந்தா அதிகப்படியான அப்ளாஸை கொடுக்குறதும் ஜட்ஜஸ் தான். அதே மாதிரி தான் எரர் இருந்தால் அதை நோட் பண்ணி வச்சுக்கிறதும் ஜட்ஜஸ் தான். ஸோ அவங்கள பற்றி நம்ம எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு மக்கள் சப்போர்ட்டு இருக்கிற பட்சத்தில் அவங்க தான் மேபி ஃபினாலே டைட்டில் வின்னர் அப்படிங்கிற நெக்ஸ்ட் கட்டத்துக்கு மூவ் ஆங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அபிஷேகாவுக்கு அது ரெண்டுமே அதிகமாக இருக்குது. அதாவது ஜட்ஜஸோட அந்த விஷஸும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மக்களோட விஷஸும் அவங்கக்கிட்ட இருக்குது. அதுக்கு காரணம் அந்த 8 வயசுலேயே அந்த குழந்தைக்கு இருக்கிற அந்த அபரிவிதமான டேலண்ட்னு தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னதான் மகதி வந்து நல்லா பாடியிருந்தாலும் இது வரைக்குமே நல்லா பாடின அபிஷேகாவுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த விஜய் அர்ச்சனா ஷேர் பண்ணது எல்லாருக்குமே ரொம்பவும் சர்ப்ரைஸாக இருக்குது. இவங்க வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ எல்லாருமே நல்லா பாடினாலும் இது வரைக்கும் பாடின அந்த பாயிண்ட்ஸ் அப்புறமேல அந்த கிராஃப் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன ஃபால் இருந்தாலும் அது பெரிய டவுன்ஃபாலாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேபி மகதிக்கு வந்து இன்னும் ஒரு நல்ல சான்ஸ் எடுத்து அவங்க இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய அந்த வாய்ஸை இன்னுமே சூப்பர்பா கொண்டுட்டு வந்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸை தான் ஜட்ஜஸும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அர்ச்சனா சொல்கிறாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? யார் டைட்டில் வின்னராக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கெஸ்ஸை நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தாவேக்காவோட அந்த அரசியல் முன்னெடுப்பு அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ஸ்பீடப் ஆகி போயிட்டுருக்குல்ல. இன்னும் இந்த 20 டேஸில் உங்களுடைய 2026 எலெக்ஷன் அந்த உங்களுடைய அந்த மைண்ட் செட் தாட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையும் இப்ப தாவேக்கா சார்ந்த ஒரு வேட்பாளர்கள் கண்டிப்பா நிறுத்தப்படுவாங்க. உங்களுக்கு எந்த விதமான மைண்ட் செட், அதாவது உங்க ஏரியாவில் தாவேக்காவோட செயல்பாடுகளை யார் முன்னெடுக்கிறாங்க? மேபி அந்த அரசியல் கட்சியை முன்னெடுக்குதா, இல்லை உங்க சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற அந்த 12th கிட்ஸோ இல்லை 10th கிட்ஸோ தன்னுடைய லீவ்ல அதை அதனுடைய எலெக்ஷன் கேம்பெயினை அவங்க எடுத்து பண்றாங்க அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யமான விஷயத்தையும் மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நீங்க இந்த 2026 எலெக்ஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள், அது மட்டும் இல்லாம யார் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களையும், உங்களுடைய ஃபேமிலி பிலாங்கிங் டு எந்த அந்த ஓல்டு கட்சி அப்படிங்கிறதையும் மறக்காம நீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.